வினா இலக்கம் 16. பின்வரும் உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யார்? இந்த உருவில வந்து எத்தனை முக்கோணிகள் இருக்கு என கேட்கப்பட்டுள்ளது. நாம் முதல் இலக்கம் விடுவோம். 1, 2, 3, 4. இதுல 4 முக்கோணி இருக்கு. இந்த 1ஐயும் 2ஐயும் சேர்க்க ஒரு முக்கோணி வரும். இப்படி ஒரு முக்கோணி வரும். அப்ப 5. 3ஐயும் 4ஐயும் சேர்க்க ஒரு முக்கோணி வரும் 6. இனி இந்த 4 இலக்கத்தையும் சேர்க்க வர பெரிய முக்கோணி உண்டு 7. ஆகவே 3வது விடை வரும். வினா இலக்கம் 17. இங்கு தரப்பட்டுள்ள 7 இலக்கங்களையும் ஒரு வரிசைக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக எத்தனை இலக்கங்களின் இடங்களை மாற்றுதல் வேண்டும்? இதுல பாருங்க, 7 வரிசைன்னு சொல்லிக்க நாங்கள் என்ன எழுத போறோம்? குறைஞ்சலேருந்து கூடினோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 வரும். இதுல 1 சரியான இடத்தை அமைஞ்சிருக்கு. அப்போ அதை நாங்கள் மாற்ற தேவையில்லை, அது சரி. 2 மாறி வந்திருக்கு, 3 மாறி வந்திருக்கு, 4 சரி, 5 சரி. அப்ப இதுல வந்து நாங்கள் மாற்ற, அதாவது ஒழுங்குபடுத்துறதுக்கு மாற்ற வேண்டிய இலக்கங்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4. இந்த 4 இலக்கங்களை நாங்கள் மாற்றுதல் வேண்டும். அப்ப 2வது விடையாக இருக்கும். வினா இலக்கம் 18. இந்த உருவில் உள்ள வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான எண் யார்? சரியோ என்னதுன்னு கேட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நடுவுல தரப்பட்டிருக்கிற சதுரத்தின் இலக்கங்கள் வந்து இந்த கரையில இருக்கிற 3 இலக்கங்களை கூட்ட அந்த நடுவில் இருக்கிற சதுரத்தின் இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சதுரத்துல வந்து நடுவில் 6 இருக்கு. இந்த கரையில வந்து 6 இருக்கு. இந்த 3 இலக்கங்களையும் கூட்டினா வரும் 3, 3, 4, 4, 6. அதே மாதிரி இந்த கரையில இருக்கிற இலக்கத்தை என்ன செய்ய போறோம்? இந்த 3 இலக்கங்களையும் கூட்ட போறோம். இந்த 3 இலக்கங்களையும் கூட்டினா இது வரும் 3 மாறும் 9, 9 3 12. அதே மாதிரி இந்த சதுரத்துக்கு இருக்கிற இலக்கத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த 3 இலக்கங்களையும் கூட்டி எடுக்க போறோம். 4 3 7, 7 3 8. அப்ப இதுக்குரிய விடை என்ன செய்ய போறோம்? இந்த 3 இலக்கங்களையும் கூட்ட இந்த சதுரத்துக்குரிய விடை வரும். அப்ப 5 5 மஞ்சள் 10, 10 மஞ்சள் 15. 2வது விடையா இருக்கு. வினா இலக்கம் 19. பின்வரும் உருவில் வெறுமையாக உள்ள பகுதி நிரப்புவதற்கு பொருத்தமான பகுதி கொண்ட விடை இது. சரியா? பொருத்தமான பகுதிகளை கொண்ட விடை. இப்போ முதலாவது தந்திருக்கணும். இப்போ இந்த வடிவம் இருக்கு. அப்ப அது வந்து இப்படி வரப்போகுது. அடுத்தது மேல இப்படி ஒரு வடிவம் தந்திருக்கணும். அப்ப அதுவும் இப்படி வரப்போகுது. இதில் நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு காட்டுறேன், எனக்கு அப்பதான் தெரியும். அடுத்த இது வந்து இப்படி வரும். இதுதான் பொருத்தமான விடையா இருக்கும். ஏனையவை வந்து பொருத்தம் குறைவா இருக்கும். அப்ப இதுக்குரிய விடை முதலாவது விடையா இருக்கும். வினா இலக்கம் 20. 01, 02 என்றவாறாக 50 வரையில் எண்களை எழுதும்போது இலக்கம் 0 எத்தனை தடவைகள் இடம்பெறும்? அப்படின்னு சொன்னா 01, 02, 03, 04, 05, 06, 07, 08, 09, 10. இதுல எப்படி எழுதியக்க எங்களுக்கு 0 வரப்போகுது. அதுக்கு பிறகு 11லேருந்து 20, 11லேருந்து 20 வரைக்கும் எழுதியக்குள்ள நாங்கள் 20ல மட்டும்தான் 0 எழுதுவோம். 20, 30, 40, இதில் 50 வரை மேன்னு சொன்னா 50 வரை என்று சொன்ன வழியா. சரி, இதில் இனி நாங்கள் 0 எழுதுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 3வது கொடுத்தனர். அடுத்த வினா இலக்கத்தை வாசிப்போம். வினா இலக்கம் 21. 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றில் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளன. அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை. நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்போ ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் 3 பேர் கூட இருக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு வகுப்புல எடுப்போம். 36 எடுப்போம். ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளைகள் 3 கூட தானே இருக்கு. அப்போ 36லேருந்து 3 கழிச்சா 33 வரும். அப்போ இதை சமமா பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும்.
அப்போ இதை சமமாக பிரிக்க இயலாது. முதலாவது விட வராது. ரெண்டாவது விட 37. அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பெண் பிள்ளைகள எண்ணிக்கை பெண் பிள்ளைகள எண்ணிக்கை 3 கழிப்போம். கழிச்சோம்னா 34. இதை சமனா பிரிக்கலாமா? பிரிக்கலாம். பிரிச்சா எவ்வளவு? 17 17. இதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் 3 கூட. இதில் நாங்கள் 3 கூட்டினோம்னா பெண் பிள்ளைகள் 20. இந்த ரெண்டையும் கூட்ட எங்களுக்கு சரியா 37 வரும். இப்போ விட இலக்கம் 2. இப்போ நாங்கள் 38 செய்து பார்ப்போம். 38லேருந்து 3 கழியுங்க 35. இதை சமனா பிரிக்க இயலாது. ஆகவே விட இலக்கம் 2.